கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதை காண்பதற்கு கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த நாளின் வார்த்தைகளோடு இணைக்கப்பட்டு இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு உடன் விசுவாச பிள்ளைகளே, இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதில் நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த ஓய்வு நாளின் வாழ்த்துக்களை உங்களுக்கு அர்ப்பணம் செய்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவ சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின் பண்ணி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீ விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நமக்கு இருக்கக்கூடிய சகோதரத்துவம், சகோதர ஈடுபாடு எப்படிப்பட்டவர்களோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட மறுமையின்படி நடக்காமல் இருக்கிற எந்த சகோதரனையும் நீ சேர்ந்து கொள்ளாமல் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். சற்று யோசித்து பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, சகோதரனை நம்பாதே, வழிகாட்டியை நம்பாதே என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் எந்த சகோதரனும் உங்களை தூற்றி தெரிகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 16வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறதை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தில் தேவனுடைய வாக்கியத்தின்படி நடக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர்? ஒருவேளை கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டாலும் அவர்களோடு நாம் இணக்கம் கொள்வது, சிநேகித அன்பை காண்பிப்பது, சகோதர பாசத்தை காண்பிப்பது எவ்வளவு முரண்பாடாய் இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. யாதொருவர் தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கவில்லையோ, ஆண்டவர் சொன்ன உபதேசத்திற்கு விரோதமாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோமோ, அப்படிப்பட்டவர்கள் சகோதரனாக இருந்தாலும் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படி விலக வேண்டும் என்று ஆண்டவர் காரணம் சொல்லுகிறார் என்றால், 18வது வசனம், ரோமர் 16:18 வசனம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து
நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாத இருதயங்களுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்கு பிரியமாய் நடக்க விரும்பாமல் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற குணத்தை பெற்று நடக்கிற பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே அவர்களை விட்டு நீ விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனை என்ன என்றால், நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரர் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட பிசிக்கவும் கூடாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். நாம் விக்கிரக ஆராதனை செய்கிற பிள்ளைகள், விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், வெறியர்கள், உதாசீனர்கள், இப்படிப்பட்டவர்களோடு நாம் கலந்திருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எப்படிப்பட்ட குணலட்சணங்களை உடையவர்களாய் காணப்பட வேண்டும்? இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 5:2 சொல்லுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பிள்ளைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை. நீங்கள் அவர்களோடு இணக்கம் வைத்திருக்கிறீர்கள். கொள்ளைக்காரர்களோடு கூட உங்களுக்கும், விபச்சாரக்காரர்களோடு கூட உங்களுக்கும் தொடர்பு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் காண்கிற அந்த குணலட்சணங்களை எப்படிப்பட்ட வெளிப்படுத்துதலுக்கு நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று யோசித்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு என்று சொல்லுகிறார். நாம் புறஜாதி மக்களுக்கு மத்தியிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் நம்மை எப்படி தேவனுக்கென்று ஒப்புக் கொடுக்க வேண்டும்? கொலைசேரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய காலங்கள் புறம்பே இருக்கிறவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் தேவனுக்குள் எப்படி வாழ முடிகிறது என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். பேதுரு பக்தன் சொல்லும்போது 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிசத்தின் இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நாம் மாமிசத்திற்கு விரோதமாக போர் செய்கிற அவயவங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த நிலையிலும் நம்முடைய காலத்தின் தொகுப்புகள் தேவனுக்கு பிரியமற்று நடக்கும் என்றால் அந்த நடக்கையிலிருந்து நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து நம்முடைய வாழ்க்கையின் நிச்சயங்களை நாம் தேவனுக்கு எப்படி ஒப்புக் கொடுக்கிறோம்?
என்பதை யோசித்து பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த மறுமைகளை கை கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசினாரே, இந்த வார்த்தைகளை கை கொண்டு நாம் அதிலே நிலை கொண்டு இருக்க வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இவ்விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்கு ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்தில் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கு பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமல் உங்களுக்கு உபதேசிக்கிற இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே இருக்கிறதா என்று நீங்கள் பாருங்கள். ஏனென்றால் உங்களுக்கு உபதேசிக்கிற நாங்கள் ஒழுங்கற்று நடக்கவே இல்லை. இந்த உபதேசத்தை நீங்கள் ஏற்று இதன்படி நடக்க உங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் நமக்குள்ளாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று யோசித்து பார்த்தால், நண்பர்களை கண்டுபிடிப்பது மனைவியை கண்டடைகிறோம் நன்மையை கண்டடைகிறான் என்று பெண்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, இன்றைக்கு நண்பர்களை கண்டுபிடிப்பது மிகவும் நமக்கு பாரமான ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் நம்முடைய காலத்தின் நியமங்கள் எப்படிப்பட்டதை நாம் சிந்திக்கிறோம். மீகா 7:5 வாசிப்போம் என்றால், சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியில் படுத்து கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாக இரு என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற சிநேகிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு இருக்கக்கூடிய சிநேகிதரின் வல்லமைகள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவனவன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள், எந்த சகோதரனும் மோசம் போக்குகிறான், எந்த சிநேகிதனும் தூற்றித் திரிகிறான் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை சகோதரருக்குள்ளே எப்படி இருக்க வேண்டும்? உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடு இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம் என்று எரேமியா 12:6 ஆண்டவர் சொல்லுகிறார். உன் சகோதரனும் உன் தகப்பன் வீட்டாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்கள் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோடு இனிமையாக பேசினாலும் அந்த வார்த்தைகளை நீ நம்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு சகோதரத்துவத்திலே இந்த காலை வேளையில் நாம் எப்படிப்பட்ட சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும், எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவருக்குள் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை நமக்குள் காண்பிக்கிறது என்று நாம் விசுவாசித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த வார்த்தைகளை கொண்டு தேவ சமூகத்தில் நமக்கு ஏற்ற நண்பர்களை நாம் உருவாக்கி அந்த நண்பர்கள் ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிறார்களா இல்லையா என்பதை யோசித்து பார்த்து நம்முடைய சிநேகத்தை நாம் தொடங்குவோம்.
ஏனென்றால் ஆண்டவர் நம்மை சிநேகிதனே என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை சிநேகிதனே என்று சொல்லும்போது நமக்கு அவர் நல்ல நண்பர். அந்த நல்ல நண்பர் எப்படிப்பட்ட குணங்களை பெற்றிருக்கிறார்? நாமும் மற்றவர்களை சிநேகிதர் என்று சொல்வதற்கு அந்த குணங்களை பெற்ற மக்கள் மத்தியில்தான் நாம் நமக்கு நண்பர்களை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே வேதத்திற்கு விரோதமாக, ஆண்டவர் சொல்லிய வார்த்தைகளுக்கு விரோதமாக யார் நடந்தாலும் அவர்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் கேட்பதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் சொல்வது யார்? இந்த உலகத்தின் இரட்சகர், நம்மை மீட்டுக்கொள்ளப் போகிறவர். அப்படி என்றால் அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? நிச்சயமாக அவர் எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிற பிள்ளைகளிடத்தில் மட்டும்தான் அவர் அன்பு காட்டுகிறார். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளிலே நாம் எவ்வளவு தேவனுக்குள் நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நமக்கு நல்ல குணமுள்ள நண்பர்களாக, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடக்கிற குணமுள்ள நண்பர்களை நாம் தேடி ஆராய்ந்து பார்த்து அவர்களோடு இணக்கம் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து, இந்த நாளில் நாங்கள் எப்படிப்பட்ட நண்பர்களை, எப்படிப்பட்ட சிநேகிதர்களை சம்பாதிக்க வேண்டும், எங்களோடு இருக்கிற உடன் சகோதரர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் அவர்களோடு நாங்கள் இணக்கம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் நீர் பேச நாங்கள் கற்றுக்கொண்டோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளிலே நிலைத்து நிற்க பிள்ளைகளை பலப்படுத்தும். மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்லி இருக்கிறீர். மாமிசத்தின் கிரியை மரணம், ஆவியின் கிரியை ஜீவன் என்று சொல்லி இருக்கிறது. இந்த நாளிலும் அந்த ஆவியின் கிரியை நமக்கு ஜீவனை மாத்திரமல்ல சமாதானத்தையும் கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சமாதானத்திலே நாங்கள் பிரவேசிக்க நல்ல நண்பர்களோடு நாங்கள் இணக்கம் வைத்து எங்களுடைய வாழ்க்கையை தொடர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சப்தத்தில் கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னோடியாக பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.